அவர் மேல் விழப்பண்ணினார். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த டொர்னேடோலாம் வரும்ல, டொர்னேடோனா தெரியுமா? அந்த காற்றுச்சூழல், அப்படியே எல்லா இடத்துலேருந்தும் காற்று ஒரே இடத்துல சேர்ந்து அப்படியே ஒரு இடத்துல விழுற மாதிரி இருக்கும். சிலுவையில் அந்த மாதிரி என்னமோ நடக்குது. உலகத்தின் பாவம் அத்தனையும், சரித்திரத்தில் எல்லாரும் செய்த பாவங்கள் ஒரு சுழல் காற்றை போல இயேசுவின் மேலே விழுந்தது. யார் விழப்பண்ணினது? கர்த்தரோ. கர்த்தர் தான் அதை செய்தார். இருட்டை ஆக்கினது மட்டும் இல்லை, அந்த இருட்டில் உலகத்தின் பாவத்தையே இயேசுவின் மேலே வச்சதும் தேவன்தான். நம்முடைய பாவங்களை 2 Corinthians 5:21 சொல்லுது, அவரை பாவமாக்கினார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா நான் பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாக்கிட்டாராம் தேவன். இயேசுவை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் யோசித்து பார்க்கணும். பாருங்கள், நாம் இயேசுவை அழகானவராக நினைக்கிறோம், நாம் இயேசுவை மகிமையானவராக நினைக்கிறோம், நாம் இயேசுவை வணங்குகிறோம். ஆகவே அதுக்கு உண்மை, அது கரெக்ட். ஆனால் சிலுவையில் அவர் அநேகருக்கு எப்படி காணப்பட்டார்ன்றீங்க மறந்துடக்கூடாது. அவர் முகத்தில் துப்புனானுங்க. இன்னைக்கு யார் முகத்தில் பார்த்து துப்புவானுங்க? சமுதாயம் ஒரு ரேப்பிஸ்ட் மாதிரி ஆள், அல்லது வேணுக்குனே ஒருத்தரை இடித்து ரோட்டில் கூட வேணுக்குனே ஒருத்தரை இடித்து சாகடிக்க செஞ்சாங்கன்னா அப்போல்லாம் நடக்கும் இல்லையா? ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றத்தை, சமுதாயத்தின் கண்ணில் ரொம்ப பயங்கரமான ஒரு அக்கிரமத்தை யாராவது பண்ணாங்கன்னா சமுதாயமே, ஜனங்களே துப்புவாங்க அவன் மேலே இல்லையா? ஏன்னா ஒரு கேவலமாக நினைப்பாங்க, அவன் செஞ்சதையும் கேவலமாக நினைப்பாங்க, அவனையும் கேவலமாக நினைச்சாங்க. இயேசு அப்படி தாங்க பண்ணாங்க சிலுவையில். அவர் எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் அவர் முகத்தில் துப்புனான். அவரை பரியாசம் பண்ணினான், அவரை சட்டையெல்லாம் உருவினான், அவரை அவமானப்படுத்தினான், ஊருக்கு முன்னால் அவமானப்படுத்தினான், ஊருக்கு வெளியே அவமானப்படுத்தினான். அவரை நீங்கள் சிலுவையில் தொங்குறப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, பாவத்துக்கு ஒரு முகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இருட்டில் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ அப்படி தான் இருந்திருப்பார். ஏன்னா அவர் பாவமாக்கப்பட்டார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அதனால கூட தேவன் இருட்டாக்கிட்டாரோ. எவனும் இதை பார்க்கக்கூடாது, இது பிதாவின் கண்களுக்கு மட்டுமே. எந்த மனுஷனும் பார்க்கக்கூடாது, எவனும் பார்க்கக்கூடாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் நடந்தது. பாவமே அறியாத அவர் நமக்காக, தேவன் அவரை பாவமாக்கினார்.